இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் சிறந்த மேலாண்மை நடைமுறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நீர்வாழ் விலங்கு சுகாதார மேலாண்மை துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி கவியரசு அவர்கள் தரும் தகவல்கள். இறால் குஞ்சு பொரிப்பகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறால் பண்ணைகளுக்கு தேவையான இறால் குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு வந்து சொல்லலாம். இப்போ இறால் பண்ணையாளர்கள் வந்து உற்பத்தியை வந்து இறால் பண்ணைகளின் உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கு வந்து எது வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, தரமான இறால் குஞ்சுகளை பொறுத்து தான் வந்து இறால் பண்ணைகளில் இறால் உற்பத்தி வந்து இருக்குது. ஸோ தரமான இறால் குஞ்சுகள் வந்து எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தரமான சிறந்த மேலாண்மை முறைகள் பின்பற்றக்கூடிய இறால் குஞ்சு பொரிப்பகத்திலிருந்து தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ அங்கே இறால் குஞ்சு பொரிப்பகத்திலே வந்து என்னென்னா சில பாதிப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ அந்த பாதிப்புகளை தாண்டி நம்மளுக்கு வந்து தரமான இறால் குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்து இறால் பண்ணையாளர்கள் வந்து இறால் பண்ணையாளர்கள் கொடுக்கும்போது அது மூலமாக வந்து அவங்க வந்து இறால் பண்ணைகளில் இறால் வளர்ப்புகளை வந்து இறால் உற்பத்தியை வந்து நம்ம வந்து பெருக்க முடியும். இப்போ இறால் குஞ்சு பொரிப்பதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து என்னென்னா நோய் பரவுறது, அது வந்து ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். அடுத்து வந்து அதிகமாக வந்து இறால் குஞ்சுகள் வந்து இறக்குறது. அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து என்னதுன்னா செலவுகள் வந்து ஏற்படும். அடுத்து சில இடையூறுகளினால் வந்து என்னன்னா இறால் குஞ்சுகளின் உற்பத்தி வந்து பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தரமான இறால் குஞ்சுகளை வந்து இறால் குஞ்சு பொரிப்பகம் தரலைன்னா அவங்க வந்து வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை வந்து என்னென்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியே இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கு அப்படி இல்லாட்ட கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சில மேலாண்மை முறைகளை வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அதில் சிறந்த மேலாண்மை முறைகளுங்கும் போது அதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உயிரி பாதுகாப்பு வந்து எதுக்காக இறால் குஞ்சு பொரிப்பதுக்கு வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து என்னதுன்னா நோய்கள் வந்து என்னதுன்னா சீக்கிரமாக வந்து பரவி அதாவது இறால் குஞ்சு பொரிப்பதில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபெசிலிட்டிஸ்களை வந்து பரவாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி உயிர் பாதுகாப்பு முறைகளை வந்து சிறப்பாக வந்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து நடைமுறைப்படுத்தும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நோய் பரவதை வந்து குறைக்கலாம். அடுத்து வந்து என்னென்னா இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து நோய் இல்லாமல் இறால் குஞ்சுகளின் உற்பத்தி வந்து அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் தரமான இறால் குஞ்சுகளை வந்து இறால் பண்ணையாளர்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நன்மைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உயிர் பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து நம்ம வந்து இறால் குஞ்சு பொரிப்பதில் வந்து பின்பற்ற வேண்டியிருக்கு. ஸோ உயிர் பாதுகாப்பு நடைமுறை அப்படிங்கிற போது அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இறால் குஞ்சு பொரிப்பை வந்து கட்டுறோம்ல, அந்த கட்டுற அமைப்புல இருந்தே வந்து என்னதுன்னா ஸ்டார்ட் ஆகிருன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ பொதுவாக வந்து இறால் குஞ்சு பொரிப்பை வந்து என்னென்னா எந்த இடத்துல வந்து இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இறால் குஞ்சு பொரிப்பை வந்து பக்கத்தில் இன்னொரு குஞ்சு பொரிப்பகமோ இறால் குஞ்சு பொரிப்பகமோ இல்லாட்டா வந்து மற்ற இறால் பண்ணைகளோ இல்லாத இடத்துல இருந்து நம்ம வந்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தை வந்து அமைக்கணும். ஏன்னா அப்படி அமைக்கும்போது இப்போ பண்ணை பக்கத்தில் நீங்கள் இறால் பண்ணைகள் பக்கத்திலே வந்து இறால் குஞ்சு பொரிப்பகம் அமைக்கும்போது அப்போ இறால் பண்ணையில் ஏதாவது நோய் தொற்று இருந்துச்சுன்னா அது வந்து அந்த தொற்று வந்து உங்களோட இறால் குஞ்சு பொரிப்பகத்திற்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் பக்கத்தில் எந்த ஒரு இறால் குஞ்சு பொரிப்பகமோ அதே மாதிரி இறால் பண்ணையோ இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வந்து இறால் குஞ்சு பொரிப்பகம் வந்து அமைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இறால் குஞ்சு பொரிப்பகத்துக்கு வந்து பொதுவாக வந்து எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான். ஸோ அதனால் நீர் ஆதாரங்கள் எங்கே இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம இறால் குஞ்சு பொரிப்பகத்தை வந்து அமைக்கணும். அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகத்துக்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள், அடுத்து வந்து அதுக்கு தேவையான மற்ற இதர பொருட்களை கொண்டு வருவதற்கும் அதை கொண்டு செல்வதற்கும், அதே மாதிரி பண்ணைக்கு இறால் குஞ்சு பொரிப்பகத்திற்கு தேவையான சினை இறால்களை கொண்டு வருவதற்கும், அதே மாதிரி உற்பத்தி செய்யப்பட்ட இறால் குஞ்சுகளை வந்து கொண்டு செல்வதற்கும் சரியான சாலை வசதி இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நம்ம இறால் குஞ்சு பொரிப்பகத்தை வந்து அமைக்கணும். அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகத்துக்கு தேவையான மின்சார வசதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கணும். அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகமானது வெள்ள பாதிப்பு இல்லாத இடத்துல வந்து நம்ம வைக்கணும். ஸோ இதான் வந்து பொதுவாக இறால் குஞ்சு பொரிப்பகம் அமைக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையாகும். அடுத்து உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் வந்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து எப்படி வந்து செயல்படுத்தலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு வழிமுறைகளில் நம்ம ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பின்பற்ற வேண்டியிருக்கும். முதல்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து எப்படி வந்து நோய்கள் உள்ளே வந்து அறிமுகப்படுத்தப்படுகின்றன அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இறால் குஞ்சு பொரிப்பகத்திற்கு வந்து முதலாவது வந்து நோய்கள் எப்படி உள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிற நாடுகளிலிருந்தோ இல்லாட்ட பிற இறால் குஞ்சு பொரிப்பகங்களில் அப்படி இல்லாட்ட பிற மாநிலங்கள்லேருந்து நம்ம வந்து சினை இறால்களை வந்து கொண்டு வந்து நம்மளோட
குஞ்சு பொரிப்பகத்தில் விடும்போது அதில் ஏதாவது நோய் கிருமிகள் இருந்தால் அந்த நோய் கிருமிகள் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற சினை இறால்களையும் அதே மாதிரி நம்மளோட குஞ்சு பொரிப்பகத்தை வந்து நோய் பரப்பக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புதுசாக கொண்டு வரத சினை இறால்களை நம்மளோட இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி அந்த சினை இறால்களில் ஏதாவது நோய் இருக்கா இல்லையாங்கிறத வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் வந்து முறையாக வந்து என்னதுன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மளோட குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தணும். ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சு பொரிப்பகத்துக்கு பயன்படுத்தப்படும் நீர் வந்து தரம் வந்து குறைவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் மூலமாக வந்து என்னென்னா நோய் வந்து அறிமுகப்படுத்தும். இதான் வந்து பொதுவாக வந்து நோய்கள் வந்து குஞ்சு பொரிப்பகத்துக்குள்ளே வரதுக்குள்ள வழிமுறைகளாகும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் தர மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. நீர் தர மேலாண்மைங்கும் போது அதாவது இறால் குஞ்சு பொரிப்பகம்னாலும் சரி இறால் வளர்ப்புனாலும் சரி மெயினாக எதை பொறுத்து வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரத்தை தான் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து சுத்தமான தண்ணீராக இருந்துச்சுன்னா அது மூலமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய இறால்களோட தரமும் வந்து நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அசுத்தமான தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இறால் குஞ்சுகளின் வளர்ச்சி வந்து குறையும். அதே மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சினை இறால்களோட வளர்ச்சியை வந்து என்னென்னா இது வந்து பாதிக்கிறதுக்கு அதிகமான வழிகள் வந்து இருக்குது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சு பொரிப்பகத்திற்கு பயன்படுத்தப்படும் நீர் வந்து இப்போ போர்வெல், அதாவது என்னென்னா போர்வெல்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த தண்ணீர் வந்து நம்ம திறந்த நீர்வழின்னு சொல்லுவோம்ல, அதாவது குளம் ஏரி அங்கேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நோய் கிருமிகள் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் போர்வெல், அதாவது பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கும்போது அங்கே எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படுவதற்கும் வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்காது. இதுவே திறந்த வெளியிலேருந்து மட்டும்தான் நான் வந்து என்னோட இறால் குஞ்சு பொரிப்பதற்கு வந்து நீர் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் அந்த தண்ணீரை வந்து நேரடியாக பயன்படுத்துவதற்கு முன்னாடி சில வடிகட்டிகள் அப்படி இல்லாட்ட வந்து என்னென்னா சில சுத்திகரிப்பு முறைகளை பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அப்போ சுத்திகரிப்பதற்கு நீங்கள் வந்து அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க, அதாவது யூவி ரேடியேஷன், புற ஊதா கதிர்கள், அப்படி இல்லாட்டா ஓசோனேஷன் சொல்லுவாங்க, அந்த முறையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டா வந்து என்னதுன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ், அதாவது ஃபில்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணீரை வந்து சுத்திகரித்து அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நீரை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு முறையை வந்து எதில் நடைமுறைப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா தீவனங்கள் சொல்லலாம். தீவனங்கும் போது இப்போ பொதுவாக வந்து இறால் குஞ்சு பொரிப்பதற்கு நம்ம பயன்படுத்தப்படும் தீவனங்கள் வந்து என்னென்னா ஒரு நல்ல காற்றோட்டம் உள்ள ஈரப்பதம் இல்லாத இடத்துல வந்து நம்ம உணவுப் பொருட்களை வந்து சேகரித்து வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரப்பதம் இருக்கிற இடத்துல நீங்கள் உணவுப் பொருட்களை வந்து சேகரித்து வைக்கும்போது அதில் வந்து பூஞ்சை போன்ற நச்சுக்கிருமிகள் வந்து வளர்ந்து அந்த நச்சுக்கிருமிகள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நச்சுக்களை வந்து வெளியேற்றும் அந்த உணவில். அந்த உணவை வந்து நீங்கள் வந்து சினை இறால்களுக்கோ மற்ற இறால்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து என்ன நோய்கள் வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தீவனங்கள் வந்து என்னதுன்னா காலாவதின்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன எக்ஸ்பைரி ஆகுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 3 மாதம்னா அந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அந்த ஃபீடை வந்து யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ காலாவதி, அதாவது எக்ஸ்பைரியான ஃபீடை நீங்கள் வந்து எக்ஸ்பைரியான உணவு வந்து நீங்கள் வந்து உங்களோட இறால்களுக்கு கொடுக்கும்போது அந்த உணவில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ ஊட்டச்சத்து குறைந்த உணவுகளை நீங்கள் கொடுக்கும்போது ஊட்டச்சத்து குறைவுனால சில நோய்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து தரமான தீவனத்தையும் அடுத்து அந்த தீவன பொருட்களை வந்து நல்ல காற்றோட்டமான ஈரப்பதம் இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கணும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து பொதுவாக வந்து ஏன் இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி கையாளும் முறைகளால் வந்து நோய்கள் ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய இறால்களை வந்து என்னதுன்னா அதிகமாக வந்து என்னதுன்னா அதாவது ரஃப்பாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, கடினத்தன்மையாக அதாவது முரட்டத்தனமாக சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து அனிமலை வந்து அதாவது இறால்களை வந்து கையாளக்கூடாது. ஸோ ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் நம்ம வந்து இறால்களை பிடித்து கையாள வேண்டும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பணியாளர்கள், அடுத்து பார்வையாளர்கள், மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. பார்வையாளர்கள் போது பணியாளர்கள்னால் இப்போ நம்ம இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் வேலை செய்யும் பணியாளர்கள் மூலமாகவும் என்னென்னா ஒரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு வந்து நோய்கள் பரவதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையே வந்து நம்ம வந்து என்னென்னா ரெகுலராக வந்து நம்ம வந்து என்னென்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்வையாளர்னு சொல்லுவாங்க, அதாவது விசிட்டர்ஸ், அதாவது வெளியிலேருந்து நம்ம இறால் பண்ணைக்கு வந்து என்னென்னா குஞ்சுகளை வாங்க வருவவங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டா இறால் குஞ்சு பொரிப்பகத்தை பார்க்க வருவவர்களாக இருக்கலாம். அவர்கள் மூலமாகவும் வந்து என்ன நோய்கள் ஏற்படுவதற்கு வந்து அதிகமான வழிகள் வந்து இருக்குது. அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகம், அதாவது நல்ல உயிர் பாதுகாப்பு உள்ள இறால் குஞ்சு பொரிப்பகத்தை அமைக்கும் முறைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் குஞ்சு பொரிப்பகத்தை சுற்றி வந்து பொதுவாக வேலி அமைக்க வேண்டும். அப்படி வேலி அமைக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா
வெளியிலேருந்து எந்த ஒரு பறவையோ இல்லாட்ட விலங்கோ இல்லாட்ட மற்ற யாரும், அதாவது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் வந்து உங்களோட குஞ்சு பொரிப்பதற்கு உள்ளே வர முடியாது. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறால் குஞ்சு பொரிப்பதில் ஒவ்வொரு பிரிவிற்கும் ஒரு தனித்தனியான ஒரு அறை வந்து இருக்கணும். அதாவது அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு அறை, அடுத்து வந்து ஆய்வகம்னு ஒரு அறை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதற்கும் தனித்தனியான பிரிவுக்கு கொண்ட ஒவ்வொரு அறையும் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அறைக்கும் ஒரே ஒரு வழி தான் இருக்கணும். ஒரே ஒரு வழிங்கும் போது அந்த ஒரு வழியில் தான் உள்ளே வரணும், அந்த ஒரே வழியில் தான் வந்து வெளியிலையும் போகணும். ஏன்னா ஒரு ரூமில் போயிட்டு ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அது மூலமாகவும் ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு வந்து நோய்கள் பரவறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து ஒவ்வொரு அறைக்கு முன்னாடியும் வந்து என்ன நுழைவாயில் ஒவ்வொரு அறையோட நுழைவாயில் முன்னாடி நம்ம என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கைகளை கழுவுவதற்கும் கால்களை வந்து கழுவுவதற்கும் வந்து என்ன கிருமிநாசினி கொண்ட அமைப்பை வந்து வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது எந்த ஒரு பணியாளர்களும் அந்த அறைக்கு உள்ளே வரும்போது அவர்களோட கைகளையும் கால்களையும் நல்லா அந்த கிருமிநாசினி கொண்டு கழுவும் போது அதில் அவர்கள் மூலமாகவும் நோய்கள் பரவது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுகிறது. அடுத்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தின் நுழைவாயில், அதாவது பொதுவாக மெயின் கேட்டுன்னு சொல்லுவோம். மெயின் கேட்டில் வாகனங்கள் உள்ளே வருவதற்கு முன்பு அந்த கேட்டிற்கு, அதாவது நுழைவாயிலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருமிநாசினி வந்து போட்டு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிலேருந்து வர்ற வாகனங்கள் மூலமாகவும் குஞ்சு பொரிப்பகத்துக்கு வந்து நோய்கள் பரவதற்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இறால் குஞ்சு பொரிப்பகத்துக்கு நுழைவுக்கு முன்னாடி அந்த வாகனத்தில் உள்ள சக்கரங்கள் வந்து அந்த கிருமிநாசினியில் படும்போது அந்த சக்கரங்கள் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடும். ஸோ இது மூலமாக வந்து என்னன்னா நோய் பரவுறதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். ஸோ இப்போ பொதுவாக வந்து இறால் குஞ்சு பொரிப்பகத்தில் நோய் எதுக்காக வந்து நம்ம சிறந்த மேலாண்மை முறைகளை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான இறால் குஞ்சுகளை வந்து உற்பத்தி செய்து அதை வந்து நம்ம இறால் பண்ணையாளர் கொடுக்கும்போது அவர்களோட லாபம் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இறால் பண்ணையாளர்களின் இறால் பொரிப்பகத்தின் உரிமையாளர்களோட லாபமும் வந்து அதிகரிக்கிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி கவியரசு அவர்களை 09944486725 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.